மக்களே, நாங்க இன்னைக்கு பன்னீர் நக்கெட்ஸ் பண்ண போறோம். ஹலோ மக்களே. சொல்லுங்க. பன்னீர் நக்கெட்ஸ் பண்ண போறோம். பன்னீர் நக்கெட்ஸ் பண்ண போறோம். பன்னீர் நக்கெட்ஸ் பண்ண போறோம். அதுக்கான ஐட்டம் தான் இங்க எடுத்து வச்சிருக்கோம். ஆமா, ஐட்டம் தான் எடுத்து வச்சிருக்கோம். கரம் மசாலா, மிளகாய் பொடி, பெப்பரு, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் மைதா மாவு, தேவையான அளவு பிரெட் க்ரம்ஸு, சீஸ் இல்லை பன்னீர், அவ்வளோதான். கார்ன்ஃப்ளவர் பொடி. இதுதான் தேவையான பொருட்கள். பார்த்துக்கோங்க தேவையான ஐட்டங்கள். என்னத்தையோ போட்டுருக்கான் உள்ளதுக்கு. தேவையான ஐட்டங்கள் இதுதான். என்ன போட்டுறீங்க ஆரிக்கு? எது போட்டிருக்கீங்க? நீங்கள் நக்கெட்ஸ் செய்ய போகிறீங்களா? நக்கெட்ஸ் பண்ண போகிறீங்க இல்லையா? தேவையான ஐட்டம் இவ்வளோ தான். சிம்பிளாக முடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பன்னீரை வந்து கரகரன்னு கட் பண்ணிக்கோங்க. சூப்பராக கட் பண்ணணும். ஆரிக்கு ஆமாம் கைஸ், பன்னீரை வந்துட்டு இப்படி ஸ்கொயராக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் வந்து கியூபாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு இந்த எடுத்து வச்ச மசாலாலாம் ஒவ்வொன்றா ஆட் பண்ண போகிறோம். என்ன இருக்கு? ஆட் பண்ணிடலாமா? ஃபஸ்ட்டு ஆட் பண்ணலாம். உப்பா? ஓகே. ஃபஸ்ட்டு அரைக்கு உப்பு போடுங்க. தள்ளி விடுங்க உள்ள. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அதான். ஓகே. சரி, மெதுவா தம்பி. ஒரு பறக்க கூட கூடாது. இப்போ இது அதான். மெதுவா. அவ்வளோ. இது நீ போட வேண்டாம். எரிஞ்செல்லாம் காலியாயிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு. ஓகே பர்ஃபெக்ட். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்றோம். எல்லாத்தையும் போட்டு ஒரு கலக்கு எடுத்துறோம். பர்ஃபெக்டா கலந்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா பிடிக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. போதும் தம்பி. சரிங்களா? நீங்க போடாதீங்க. கிடைக்கிற அளவுக்கு போட்டுருக்கேன். இரு தம்பி, அவசரப்படாதீங்க. ஓகேவா? ஆரிக்கே பார்க்கலாமா? ஆரிக்கே கலக்க வேண்டாமா? இது போடணுமா? பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கலக்கி எடுத்துக்கணும் நல்லா. ஓகேவா? இந்த அளவுக்கு கலக்கி கலங்க நல்லா. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஃப்ரீசரில் வச்சுருவோம். எதுக்காக ஃப்ரீசரில் வைக்கிறேன்னா கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்க வேண்டியதான். ஓகேவா? பர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு 2 ஸ்பூன் இருடா மைதாவில் 2 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் போடுறோம். ஓகேவா? இந்த இன்னொரு ஸ்பூன் போடுங்க. இன்னொரு ஸ்பூன் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு போட்டுருக்கோம். என்ன தம்பி? உப்பு போடுங்க. கையில போடுங்க. கையில உப்பு போடுங்க. கொஞ்சம் எடுத்து போடுங்க. இன்னும் கொஞ்சம். இது யாருக்கு மோந்து பார்க்க கூட இல்ல. கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. எக்ஸ்ட்ரா போடுங்க. இன்னும் கொஞ்சம். போதும். இதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலக்கிறோம். நல்லா கலகலன்னு கலக்கிறோம். சரியா? தண்ணி இருக்கு. இருக்கிற தண்ணி ஊற்றி நம்ம கலக்கிறோம். போதும். மைதா மாவு வந்து இந்த அளவுக்கு கலக்கிக்கோங்க. மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவையும் இந்த மாதிரி கலக்கிட்டு நல்லா தண்ணி மாதிரி நல்லா பெயிண்ட் அடிக்கிற மாதிரி ஊற்றிக்கோங்க. பெயிண்ட் கலக்கிற மாதிரி கலக்கிக்கோங்க. அப்போதான் சூப்பராக இருக்கும் வர்றதுக்கு. ஓகேவா? அடுத்தது பாருங்க, சாப்பிட்டு பாட்டு உட்காந்து அதெல்லாம் பார்க்காதீங்க. அப்படியே பிரெட் கிரம்ஸ் உட்காந்து முழுங்கிட்டு இருக்கான்.
அடுத்ததா நம்ம வந்து ஃப்ரீசர்ல வச்ச பன்னீரை எடுத்துக்கிறோம். இதை தான் கொண்டு வந்து வைக்க போறோம். இந்த பெயிண்ட் மிக்ஸ்ல கலக்க போறோம். பெயிண்ட் கிடையாது, இது மைதா மாவு. நம்ம ரெடி பண்ண வச்ச பெயிண்ட் மிக்ஸ்ல இந்த பன்னீரை பண்ணிட்டு பிரெட் கிரம்ஸை போட்டு சுருட்டிட்டு எடுத்து உரம்ப வச்சிருவோம். ஓகேவா இருக்கு? இருக்கியா இருக்கு? இதுல போடுறியா? அதுல போடக்கூடாது தம்பி. இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முக்கு முக்கிட்டு இதை அழகா இப்படி ஒரு ஸ்கொயரா முக்கிட்டு இதுல போட்டு பரட்டணும். சரியா? நல்லா உருட்டி எடுக்கணும். உருட்டு அதே மாதிரி அது பண்ணுங்க. போதும் இருக்கிறதா காலியா இருக்கிறோம். ஓகே ஓகேவா? இதை வந்து அதுக்குள்ள போதும் தம்பி. அரிக்க இருங்க, லைட்டா ஒரு முக்குனா போதும். ஓகேவா? இரு நீ பண்றியா? நீ இது பண்ணாத, அடுத்து எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்து அவன் பையன் பண்ணுவான். நம்ம பையன் தான் அப்படி பண்ணுவோம். நம்ம எடுங்க தம்பி. எடுத்து லைட்டா ஒரு முக்குங்க. உள்ள திருப்பி முக்குங்க. அப்படி முக்குங்க. போதும், எடுத்துருங்க. இதில் போட்டு ஒரு சுட்டுணும். எப்படி? இன்னொரு எடுக்கிறியா? ஃபர்ஸ்ட் ஒன்னே இன்னும் முடியல, அப்புறம் இங்க ஒன்னு போயிட்டான். நம்ம செஞ்சு வச்ச பெயிண்ட் இது. வேணா வீட்டுக்கு அடிச்சுக்கலாம். ஓகேவா? வீடு கரையாயிருமா? வீடு எப்படி கரையாயிருமோ? நல்லா கலர் ஆகும். வீடு சூப்பர் கலர் ஆகும். கரையாயிருமா? பைண்ட் எங்களோட நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக ரெடி ஆயிருக்கு. இதை கொண்டு போய் அழகா வறுக்க போகிறோம். பன்னீர் நக்கட்ஸு. இதை வந்து இன்னும் வறுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுருங்க. ஆரிக்கு பத்தியா போஸ்ட் கொடுத்துட்டு உட்காந்துருக்கான். நம்ம வந்து கேஸ் ஆன் பண்றோம். ஓகேவா? கேஸ் ஆன் பண்ணிட்டு ஆயில தூக்குறோம். இரு அது சூடாகட்டும் கொஞ்சம். இருங்க தம்பி, சூடாகட்டும். அது கொஞ்சம் சூடாகினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஊத்தணும். இப்பவே ஊத்துனா குடிக்கணும். மெதுவா ஊத்துங்க தம்பி. ஆயில் ஊத்திக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஆயில் ஊத்திக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. இன்னும் ஊத்து. என்ன ஓகேவா? போதுமா? ஆயிருக்கு. ஓகே, இதை வச்சிருங்க ஓரமா. அடுத்தது நம்ம வந்து பிரெட் கிரம்ஸை வந்து உள்ளே போட்டு வறுக்க போகிறோம். செஞ்சு வச்ச நக்கட்ஸை வந்துட்டு நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்க எடுக்கிறோம். வறுத்து ரெடி பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆரிக்கு போடு. ஆரிக்கு உள்ளே போடு. நீ போடு தம்பி. நீ வேணா உள்ள இறங்கிக்கோ தொட்டிக்குள்ள. போடு. நீ போடு. போடு. மெதுவா போடு. ஓகே வெரி குட். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டாங்க தம்பி. நக்கட்ஸ் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம நக்கட்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ண நக்கட்ஸ், பன்னீர் நக்கட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பை. டாடா.